அன்பிற்குரியவர்களே, கடிதாசியில் கண்ட செய்தி என்ற தலைப்பில் ரோமாபுரியாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தில் உள்ள சங்கதிகளை சிந்தித்து வருகிறோம். இன்றைய எபிசோட் 5 மனிதர்கள் ரட்சிப்பை கையாள அவர்கள் சில தவறான முறைகளை பின்பற்றுவதை பார்க்க இருக்கிறோம். அவைகள் எவை என்பதை ரோமர் நிருபத்தின் அடிப்படையில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதில் முதலாவது வருவது கிரியைகள் ஆகும். கிரியைகள், மதங்கள் தோறும் ஏராளமான கிரியைகள் காணப்படுகின்றன. யூத மதம் விருத்த சேதனத்தை அதிகமாக நம்பினது. அது தாங்கள் ஆண்டவரின் பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் என்றும் அது ஒன்றே போதும் என்றும் நம்பினது. விருத்த சேதனம் ஒரு வெளிப்படையான கிரியை. இது காரியத்துக்கு ஆகாது என்று ரோமர் 2 28 வாசிக்கலாம். ரோமர் 2 28 29 வசனங்களை வாசிக்கிறேன். ஆதலால் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது என்பதை வாசிக்கிறோம். இதை போலவே இன்றைக்கும் வெளிப்படையான அடையாளங்களான ஞானஸ்நானம், திடப்படுத்தல், திருவிருந்து, ஆலய ஆராதனைகள், ஊழியங்கள், காணிக்கைகள், தசம பாகங்கள் என்று ஏராளமான செயல்கள் நம்மிடையே உள்ளன. இவைகளை செய்வதினால் அல்லது கடைபிடிப்பதினால் ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஒருவன் வாழ்க்கையிலே இவைகள் காணப்படும் என்பது உண்மைதான். ஆனால் இவைகளை கடைபிடிப்பவர் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர் அல்ல. எப்படி? உதாரணமாக, காவல்துறை அதிகாரிகள் காக்கி சட்டை அணிந்திருப்பதினால் காவல்துறை அதிகாரிகளாக இருப்பதில்லை. அவர்கள் காவல்துறை அதிகாரிகளாக இருப்பதினால் காக்கி சட்டை அணிந்திருக்கிறார்கள். காக்கி சட்டை அணிந்தவர் எல்லாரும் காவல்துறை அதிகாரிகளாக முடியாது. அதுபோல வெளிப்பிரகாரமான கிரியைகளை செய்வதினால், கடைபிடிப்பதினால் ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது. யோவான் 3 நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக நம்மை கேட்டுக்கொள்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் என்று அங்கே வாசிக்கிறோம். அவண்ணமாக ரோமர் 12 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வாசிக்கிறோம். கண்களால் காணும் காட்சியின் மாற்றமல்ல ரட்சிப்பு. கண்களால் காண முடியாத உள்ளத்தின் மாற்றமும் மறுரூபமுமே ரட்சிப்பின் சாட்சிகளாக உள்ளது. 2, சுய முயற்சி. மனிதன் தன் சொந்த பிரயத்தனத்தால் நல்ல தீர்மானங்களை செய்வதால் தன் வாழ்க்கையை தானே சீர்திருத்திக் கொள்ளலாம், அல்லது இன்னும் தன்னடக்கத்தால் தவம் செய்து உடம்பை ஒடுக்குவதால் தேவனுடைய இரட்சிப்பை சம்பாதித்து விடலாம் என்று எண்ணுகின்றான். அவ்வாறும் முயலும் ஒருவனை ரோமர் 7 நாம் பார்க்கலாம். அங்கே 7 வசனம் முதல் 25 வரை மட்டுமாக இந்த நான் என்னும் பதம் அல்லது என் என்னும் பதம் 30 தடவைகளுக்கு மேலாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். நான் செய்கிறது எனக்கே நிம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன், ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன், இது என்னை சிறையாக்கி கொள்கிறது, நிர்பந்தமான மனுஷன் என்று புலம்புகிறான். அன்பிற்குரியவர்களே, ஆகவே சுய பிரயத்தனம் அல்லது சுய முயற்சி வீண் என்று நமக்கு தெள்ளத் தெளிவாக புலனாகிறது. 3,
மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு கையாளுகின்ற தவறான முறைமைகள் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. யூதர் மோசேயின் நியாயப்பிரமாணம் தங்களுக்கு விடுதலையை கொடுக்கும், மீட்பை அளிக்கும் என்று நம்பினர். அப்படியே ஒவ்வொரு மார்க்கத்தாரும் தங்கள் வேத நூலை குறித்து பெருமை பாராட்டி அதன் மூலம் தங்களுக்கு நித்திய வாழ்வு கிடைக்கும் என்று எண்ணிக்கொள்வதுண்டு. அன்பிற்குரியவர்களே, கண்ணாடி முகத்தில் இருக்கும் அழுக்கை காண்பிப்பதற்கே அன்றி அதை நீக்குவதற்கல்ல. அப்படியே பிரமாணம் நம்முடைய அகத்தில் இருக்கும் பாவத்தை உணர்த்துமே அன்றி அதை அகற்ற முடியாது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை என்பதாக. அதோடு கூட 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் என்பது. அன்பிற்குரியவர்களே, நியாயப்பிரமாணத்தின் சுருக்கம் என்ன என்று பார்த்தால், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்பதே நியாயப்பிரமாணத்தின் சுருக்கமாக இருக்கிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 18:4, இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். அதே அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் இருக்கும் என்பதாக. இதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய சுருக்கமாக இருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இதை மிக அழகாக சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதாக. அன்பிற்குரியவர்களே, ஆகவே நியாயப்பிரமாணம் மரணத்துக்கு ஏதுவாகத்தான் இருக்கிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள், இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாயிருக்க கண்டேன் என்பதாக நாம் வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது, பாவம் என்று ஒன்றை நாம் அறிந்து கொள்ளவே முடியாதென்று ரோமர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது என்பதாக. அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை நமக்கு கொண்டு வருகிறது என்று ரோமர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. அன்பிற்குரியவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இதை இன்னும் விளக்குவதற்கு, ஒரு பெண்ணானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு வேறொரு புருஷனை விவாகம் பண்ணி விடுதலையாயிருக்கிறாள். அப்படி போல நீங்களும் கிறிஸ்து என்னும் வேறொருவர் உடையவர்களாகி நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்களாயிருக்கிறீர்கள் என்று ரோமர் 7ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே அந்த சங்கதிகளை நாம் வாசிக்கலாம். பாருங்கள், அப்படியே என் சகோதரரே, 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள் என்பதாக வாசிக்கிறோம். இந்த ஓமானத்தை கருத்தாய் ஆராய்ந்தால் உங்களை ஆண்டு கொண்டிருந்த நியாயப்பிரமாணம் மரித்துவிட்டது என்பதை மங்கலான முறையில் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தீர்கள் என்கிறார் என்பது நமக்கு விளங்குகிறதல்லவா?
நியாயப்பிரமாணத்தால் நீதிமானாக பிரயாசப்படும் மனிதனுடைய போராட்டத்தை தான் ரோமர் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை வாசிக்கிறோம். அங்கே ஒரு மனிதன் நியாயப்பிரமாணத்தினாலே எப்படியாவது நீதிமானாகிவிடலாம் என்று போராடுகிறான். அவன் சொல்லுகிறான், கற்பனை நல்லதுதான், ஆனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். கடைசியாக சொல்கிறான் பாருங்கள், நிர்பந்தமான மனிதன் நான், யார் என்னை விடுதலையாக்குவார் என்று கதறுகிறான். இங்கே எது என்னை விடுதலையாக்கும் என்று அவன் சொல்லவில்லை, யார் என்று சொல்லுவதினாலே பாவத்தால் கட்டப்பட்டிருக்கும் மனிதனை விடுவிக்க ஒரு புத்தகமோ ஒரு உபதேசமோ மனித ஞானமோ முடியவே முடியாது. அதற்கு தேவையானது சுயாதீனமான, எதனாலும் கட்டப்படக்கூடாத ஒரு ஆழ்தத்துவம் உள்ள நபர் ஒருவர் தேவை என்பதை இது தெள்ளத் தெளிவாக விளக்குகிறது. அந்த நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ரட்சிக்கப்படுவதற்கு மனிதர்கள் கையாளுகின்ற சில தவறான முறைமைகளை நாம் பார்த்தோம். கிரியைகள், நம்முடைய கிரியைகளினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு விடலாம் என்று நாம் நினைக்கலாம், அது தவறு. நம்முடைய சுய முயற்சி, சில தனிமனித ஒழுக்கத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு விடலாம் என்று நாம் முயற்சிக்கலாம், அதுவும் தவறு. நியாய பிரமாணத்தினாலே நாம் ரட்சிக்கப்படலாம் என்று நாம் நினைக்கலாம், அதுவும் தவறு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலேயே நாம் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை இந்த நல்ல நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மனுக்குலத்தின் ரட்சிப்புக்கு தேவன் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு ஒழுங்கு உண்டு. அந்த ஒழுங்கை குறித்து அடுத்த எபிசோடிலே நாம் சிந்திக்கலாம். வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.